இனிய வணக்கம்ப்பா. இந்த ப்ரோக்ராம் சார் ஏற்கனவே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தேவை. இப்போ நம்மளுக்கு 4 பீரியடு இதெல்லாம் விட்டால் நம்மளுக்கு கிடைக்காது. நிறையா பேர் நோட்ஸ் எடுக்கவே இல்லை. நான் எடுத்துருக்கேன். எதுக்குன்னா நான் வந்து சமுதாய ஆசிரியர். எனக்கு இந்த சமுதாயத்தில் சார் மாதிரியே எனக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது. படிப்பு ஒன்றே வாழ்க்கை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒழுக்கம் தான். அது இருந்தால் அப்படியே இப்போ படித்து நல்லா முன்னேறலாம். உங்களுக்கு நான் கிளாஸில் நிறையா சொல்லியிருக்கேன். நான் எங்கெல்லாம் ட்ரைனிங் போகிறோமோ அங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சமூக அறிவியல் பீரியடில் பாடத்தோடு சேர்த்து இதையும் தருவேன். இன்னைக்கு சார் வந்து தாய் தந்தையை மெயினாக அந்த ஆமை எங்கேயோ இருக்கும், அந்த முட்டையை நினச்சிட்டே இருக்கும். உண்மையிலேயே உலகத்திலேயே தாய்ப்பாசத்துக்கு நம்பர் 1 வந்து ஆமை தான். மைண்ட் பவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். உன்னால் முடியாதுன்னா முடியாது, முடியும்னா முடியும். நல்லா படிங்க, நல்லா வாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு 6 to 12 சிஎஸ்சி கேர்ள்ஸில் படித்தேன். அப்படிலாம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அப்படின்னா நிறையா இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ் நிறையா இருக்கும். 6th to 12 சத்துணவு நான் சாப்பிட்டேன். என்னோட 27 வயசு வரைக்கும் ஓட வீட்டில் தான் இருந்தேன். லைட் கிடையாது. உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். பிஏ எம்ஏ, அதாவது 10th 12 ரோட் லைட்டில் படித்தேன். பிஏ எம்ஏ பிஎட் எம்எட் எல்லாமே சிமிலி வளர்க்கு. அந்த கோட்டர் பாட்டில் வந்து சீமனை ஊற்றி எங்கள் அப்பா தருவார். நான் படித்ததை யாருமே வீட்டில் பார்க்க மாட்டாங்க. டே டைம்லாம் படிக்க முடியாது, கச்சன்னு இருக்கும். எல்லாரும் தூண்டு பொருள்லாம் படிப்பேன். சிஎஸ்ஐ கேர்ள்ஸில் அண்ணாச்சின்னு ஒருத்தர் வருவார். சார் மாதிரி தான் வருவார். நிறைய மோட்டிவேஷன் இருப்பா. நிறைய புக்ஸு படிங்க, நிறையா புக்ஸு படிங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிற ரொம்ப ரிக்வெஸ்ட்டு டிசிப்ளினாக இருக்கு. சார் வந்து வாய்ஸ் வந்து அமைதியாக இருக்குன்னு சொன்னார். கேட்கவே இல்லை. நின்றுட்டே ரெஸ்ட் ரூம் வருது. இவங்களோட அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியாத சொன்னார். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு 50 வயசு ஆகும்போது எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஜில் பேசுவீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? ரொம்ப ஒழுக்கம் முக்கியம். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுங்க. டீச்சர்ஸை மதிங்க. நல்லா வருவீங்க. எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு வசதி இல்லாமல் இருந்த நாங்களே இப்போ நல்லா இருக்கும்போது இன்னைக்கு என்ன வசதியும் கொடுக்குது. கூப்பிட்டு தராங்க. டீச்சர்ஸ் ஒரு பீரியடு கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நிவேதா நல்லா பேசிட்டு போயிட்டானே தான். நான் நினச்சதெல்லாம் நீ சொல்லி போயிட்டு இருப்பான். அதனால் நல்லா படிங்க. இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரெல்லாம் நிறைய படிச்சுருந்தாரு. எத்தனை ஸ்டோரி இன்னும் படிச்சுட்டு இன்னும் டெய்லி 6 மணி நேரம் படிச்சுட்டு. அந்த சிலை கதை நல்லா இருந்துச்சுல்ல, அம்மன் சிலை கதை. இதெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். இப்படியே கேட்டு இப்படியே ஊட்டி இப்படியே போகாது. போய் லஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் உன்னோட இதுக்கே வராது. கொஞ்சமாக மாற்றிக்க போயிடலாம். கொஞ்சமாக மாற்றிக்கீங்க. சரியா? நல்லா வைப்பீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். ஏற்பாடு பண்ண 5 மாதம் சார் வந்து ரொம்ப நாள் இருக்காரு.